வணக்கம் மலினவர்ணி ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் மகராஜ் சூர்யா. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டு. ஒரு சீன் இருக்கும் ஒரு படத்தில். அந்த சீன் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெட்டஃபரை யூஸ் பண்ணி அந்த சீன் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. யார் அது? விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம். அதான் யாருன்னு கேக்குறேன்லப்பா. அதான் சார், விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம் இருக்காரு. இருந்து தொலைட்டியா? இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஐயோ, அது உங்கள இல்லங்க, நீங்க படிங்க. புடி புடி நல்லா காக்கா புடி. நீ என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது இல்ல. ஸோ இது போயம்லாம் படிச்சிருப்போம். அது போல் இது, இது போல் அது. அந்த மாதிரி அந்த கண்டென்ட்டுக்கு, அந்த சூழல் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீனை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும், அதை வந்து அதுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராப்பர்ட்டியோ, இல்லை ஒரு இடமோ, அந்த அந்த இடத்துல நடக்கிற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது என்ன, ஏது, எப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கமல் சாரோட காக்கி சட்டை. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஸ்பையாக போயிருப்பார் சத்யராஜ் சார் கேங்கில். அப்போ வந்து அம்பிகா மேடம் பார்க்க வருவாங்க. அம்பிகா மேடத்தை வந்து இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவார். நீ என் கூட இங்கே இருந்துறேங்கிறியா? 10ஓட 11 இல்ல இருக்கிற பணத்தை விட்டறிஞ்சா என்ன மாதிரி எத்தனையோ உமாக்களை உனக்கு விலைக்கு வாங்கிடலாம். ரொம்ப அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு சீன் இருக்கும். மாதவி மேடம் செகண்ட் ஹீரோயினும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அவங்க வந்து கமல் சார்கிட்ட கோவமாக பேச வருவாங்க. கமல் சார் வந்து ஒரு அந்த நம்ம பெரிய பெரிய படங்கள்லாம் பார்ப்போம்ல, கையில் ஸ்டிக்கை வச்சுட்டு ஒரு பாலை வச்சு, அந்த டார்க் கலர் பாலை வந்து ஸ்டிக்கை வச்சு தள்ளி விட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த கேம் விளையாண்டுருப்பார். அப்படி விளையாண்டுருக்க போகும்போது மாதவி மேடம் வந்து டக்குன்னு பந்தாடுறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. பந்த மட்டும் சொல்லல, நீங்க காதலிச்ச பொன்னியின் சேர்த்துதான் சொல்றேன். என்ன சொல்ற நீ? பார்ட்டிக்கு வந்துட்டு போனாலே ஒரு அப்பாவி பொண்ணு, ஐ திங்க் உங்க பழைய காதலி, அவளை பத்தி தான் சொல்றேன். உங்களுக்கு தான் பந்தாடுறதுனா ரொம்ப பிடிக்குமே, பெண்களை ஈஸியாக பந்தாடுவீங்களேன்னு சொல்லிட்டு அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த காட்சி வந்து அமைஞ்சிருக்கும். அந்த கேம் விளையாடுறத வந்து அந்த அம்பிகா மேடத்தை வந்து துரத்தி விட்டதை வந்து பந்தாடுறதுங்கிறத மீன் பண்ணி பேசி அந்த சீனுக்கு ரிலேட்டடாக ஒரு டைலாக் இருக்கும். பந்தாடுறதுங்கிறத வந்து அம்பிகை மண்டத்தை பந்தாடினதுங்கிறத மாதிரி கொண்டு போயிருப்பாங்க டைலாகில். ஸோ அந்த சீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கன்வே ஆகும். அது வந்து ஒரு சொல்கிற ஒரு அணி மாதிரி, ஒரு பளபளப்புக்கும் நிலவை போன்ற முகம் கொண்டவள், அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைப்பான சீன். இதை வந்து சும்மா வெறுமனே நின்று 2 பேரும் கோவமாக பேசுகிறாங்கங்கும் போதும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு எக்ஸிக்யூஷனில் வந்து அந்த சீனை பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அவ்வளோ பர்சனல் கனெக்டாக இருக்கும் அந்த சீன். அந்த அந்த ஒரு இடம், அந்த அந்த செட்டு எதுக்குடா வச்சாங்கங்கிறத வந்து தேவையில்லாமல் இப்போ இருக்க தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்களில் ஏகப்பட்ட மொக்க செட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. போட்டுட்டு படத்துக்கு தேவையே இல்லாதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சீனுக்கு அது வந்து அவ்வளோ கச்சிதமாக அந்த பிளேயிங் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்ங்கிற பாஸ்கரன், ராஜேஷ் அவர்களோட எக்ஸ்ட்ராடினரி மூவி. தொடர்ந்து 3 படம் பெரிய ஹிட் அடித்தவர், இண்டஸ்ட்ரியே பார்த்து வியந்த ஒரு ஆள், காமெடி படம் கிங்கு. அவரோட பாஸ்ங்கிற பாஸ்கரனில் வந்து இன்டர்வலில் வந்து ஆர்யா சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். அதுக்கப்புறமா வந்து சொல்வதாலும் உண்மை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். இப்போ வேறு கலைஞர் டிவியில் வந்து ஏதோ உண்மை வெல்லுங்கிற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேடம் வந்து சுபு பொஞ்சு சார்கிட்ட வந்து கேட்பாங்க அந்த படத்தை. டேய், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, சொல்லிட்டேன். என்ன சரியில்லை? அவ்வளோ நேரமாக காஃபி போட்டு கொடுங்கன்னு சொன்னால் யாரும் போட்டு கொடுக்கல, நானே போட்டு சாப்பிட்றேன். இதில் என்ன அது சரியில்லை இது சரியில்லை? என்னடா பேசிட்டு இருக்க நீ? முதல்ல போய் அவனை கூட்டிட்டு வா. அண்ணா ப்ளீஸ், நான் போய் கூட்டு வாங்கண்ணா. ஏய், இது என்ன வம்பா இருக்கு? நான் ஏதோ அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன மாதிரி அவன் தான் ஆர்யா கண்ணனா நடித்த கேரக்டர்கிட்ட நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு சொல்லி அப்போ வந்து அவர் காஃபி போட்டு அவரே குடிச்சிக்கிட்டு இருப்பார். என்ன நல்லா இல்லை, நான் வந்து காஃபி கேட்டுட்டு இருக்கேன், யாருமே காஃபி தரல,
நானே போட்டு குடுக்குறது தப்பாம்பாரு. அந்த சீனுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா, ஒரு நக்கலான ஒரு பதிலா இருக்கும். இத சொன்னோனே ஆர்யா சார் சொல்லாம வீட்ட விட்டு வெளிய போயிருப்பாரு ஆர்யா சார். ஸோ அதையும் இதையும் கோயின்சைட் பண்ணி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும் அந்த சீனு. இப்ப நம்ம என்ன படத்த பத்தி பார்க்க போறோம்னா, மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்ப பத்தி இந்தியாலயே இனி இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமாங்கிறது வந்து தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு படம் தரமணி. மனிதர்களுடைய அந்தரங்கமான உண்மைகள மட்டுமே பிரதிபலிச்ச படைப்பு தரமணி. அந்த படத்துல காட்டப்பட்ட அத்தனை உண்மைகளும் மனித சமுதாயத்துல இருக்கு. மனிதர்களுக்கு அப்படி ஒண்ணு இருக்குங்கிறது இப்ப மனிதர்களுக்கே தெரியாது. அதுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரியறது வந்து 1000 காரணம் இருக்கும். உண்மையாலுமே எதுக்கு எதுக்கு பிரிவாங்கங்கிறதெல்லாம் வந்து சொசைட்டிக்கு வந்து தெரியாது. வெளிய வேற ஒரு சண்டைன்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்தரங்கமா இருக்கும். அதெல்லாம் நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியும். அந்த படத்த பத்தியே ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் பாட்காஸ்ட்டே பண்ணலாம். அவ்வளோ பெரிய படம் அது. அதுல ராம் சார் ஒண்ணு அழகா பண்ணியிருப்பாரு. இந்த போலீஸ்காரன் ஒய்ஃப் கிட்ட வந்து ஹீரோ போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்க போம்போது உள்ள வந்துருவாரு போலீஸ்காரரு. அப்ப வந்து திறந்து போட்டு உட்கார்ந்திருக்க. என் அன்புக்குரிய பேரரசரே, உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நான் வருந்துகிறேன். தொலைச்சிருவேன். காடு காடாய் கடல் கடலாய் அலைந்து யாரை தேடுகிறீர்கள்? ஹோ, அவனை தேடுகிறீர்களா? அதான் ராவணனை. ஐயோ ஐயோ, உமது தேடல் பயனற்றது மன்னவரே. ஏனெனில் நீங்கள் தேட வேண்டியது என்னை, சீதையை அல்லவா? என்னடி பண்ற? படிக்கிறேன். புக்கு படிக்கிறாளாம் புக்கு. செப்பல பார்த்துருவாரு. செப்பல பார்த்துட்டு யாரோ இருக்காங்கிற டவுட் வந்துரும். அவர் ஒரு கேள்வி கேட்பாரு. கேள்வி கேட்டோனே அவங்க புக்கு படிச்சுட்டே அந்த பெண்மணி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. வேற ஒரு கேள்வி கேட்பாரு சாதாரணமா. அவங்க புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடா பதில் சொல்லுவாங்க. ஸோ 2மே இன்டர்கனெக்ட் பண்ணி இருக்கும். அவர் கேள்வி கேட்கறதுக்கும், இவங்க புக்கு படிச்சுட்டு சொல்றதுக்கும் பதில் வந்து பக்காவா இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த சீனு. அது என்ன சீன் பார்த்தீங்கன்னா, சூப்பர் சூப்பர் சூப்பர்ங்கிற சீன். அது பார்த்தீங்கன்னா, சிகப்பு ரோஜாக்கள். அதுல வந்து அந்த படமே வந்து ரோஜாவும் தான் வந்து ஒரு கேரக்டராவே இருக்கும். பேச முடியாத ஒரு பொருள். ஆனா கேரக்டர் ரோஜாவும். அந்த ரோஜா சம்பந்தமான காட்சிகள் வந்து 2 இடத்துல வரும். ஸ்டார்ட்டிங்ல ஒருத்தர் வந்து கொண்டு போய் கார்ல கமலஹாசன் அவர்கள் உட்கார்ந்தோனே ரோஜாவ குடுப்பாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எங்கேயோ வெளிய போயிட்டு ட்ரெஸ் வாங்குறதுக்கு கமலஹாசன் போவாரு. ஸ்ரீதேவி மேடம் இன்ட்ரோ ஆக போம்போது, அந்த டைம்ல வந்து அது இதுன்னு சொல்லிட்டு போகும்போது இடுப்புல கர்ச்சீஃப் தொங்கும். கரெக்ட்டா ஐ லைக் தட் ஒன். வேற ஏதாவது கலர்ஸ் இருக்கு? ஐ லைக் தட் கலர். இடுப்புல இருக்கிற ரோஜா. ரெட் ரோஸ் பூனா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான கதைக்கு சம்பந்தமான 2மே. இதுவும் வந்து கதைக்கு ரிலேட்டடா ஒரு இன்டர்ரிலேட் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இது. அவ்வளோ பியூட்டிஃபையா இருக்கும் அந்த சீன பார்க்கறதுக்கு. வேற லெவல் எக்ஸிகியூஷன். அதில பேக்ரவுண்ட் ஸ்கோர் இளையராஜா பின்னி பெடல்றது விளையாண்டுருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற படம் மைக்கேல் மதன காமராஜன். எக்ஸ்ட்ராடினரி படம். சில காம்பினேஷன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா, யூனிக்கா காலத்துக்கும் பிரிக்க முடியாத மாரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் தான் கமல் அவர்கள், கிரேஸி மோகன் அவர்களுடைய மிக்சிங். அவ்வை சண்முகி, பஞ்சதந்திரம் எத்தனையோ படங்கள் வந்து அவங்க சேர்ந்து பண்ணதுல வந்து எல்லாமே தூள் ஹிட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் வசூல் ராஜா. டயலாக்லாம் கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரங்கள் வந்து கண்ல தண்ணி வந்துரும் வசூல் ராஜால. ஃபுல் காமெடி படம் தான். அங்கங்க சில டயலாக்ஸ் வரும். நீ என்ன அடிக்கல, உதைக்கல, உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஃபிலிம் ஸ்டூடண்ட்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு ஒரு படத்துக்கு டயலாக் எப்படி வைக்கணும், அதுக்கு வந்து கிரேஸி மோகன் அவர்களுடைய படங்கள் பார்த்தாலே போதுமானதுன்னு தான் நான் சொல்வேன். அவ்வளோ கச்சிதமா வச்சிருப்பாரு ஒரு டயலாக்க. இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட டயலாகா வைக்க முடியுமா? அப்படின்னே வந்து யோசிக்க முடியாது. ஆனா, அத வந்து டயலாகா பண்ணியிருப்பாரு. அந்த காம்பினேஷன்ல மைக்கேல் மதன காமராஜர் வந்து எக்ஸ்ட்ராடினரி மூவி. அது சொல்ல வேண்டாம். ஆல் டைம் கிளாசிக். ஒரு மீன் வந்து உள்ளுக்குள்ள கமலஹாசன் அவருடைய ஏதோ சட்டைக்குள்ள போய் துள்ளி, அது போய் கை தவறி சாம்பாருக்குள்ள விழுந்துரும். ஐயோ, மீன் அபச்சாரம். ஏதோ சும்மா இருக்கே நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஐயோ, சாம்பார்ல போட்டுட்டாய்.
சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு இருக்க போகும்போது வாட் டு யூ மீன் 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 அந்த மாதிரி ஒரு டயலாக் வச்சிருப்பாரு. எப்பவுமே நீ லேட் தெரியுமா எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன் the whole thing is fishy What do you mean? I mean what I mean But they can't be so mean. என்ன எல்லாரும் மீன் மீன்ங்கற அவ இங்கிலீஷ் மீனை பத்தி பேசிட்டு இருக்கா. தேசி மோகன் அவரு சொல்ற மீன் வந்து வேற. இங்கிலீஷ்ல சொல்ற வாட் டு யூ மீன் என்னங்கிறத வந்து அது அங்க டயலாகா வச்சிருப்பாரு. ஆனா சாப்பிடுற மீனுக்கு ரிலேட் ஆகி கமல்ஹாசன் அதிர்ச்சியாவாரு. ஸோ இது 2 இன்டர்கனெக்ட் பண்ணி அந்த சீனை பண்ணியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி கிரியேட்டிவ். ரொம்ப வருஷம் கழிச்சு தனியொருவன்னு ஒரு படம் தமிழ் சினிமால வந்து ஒரு சக்கப்போடு போட்டுச்சு. ஒரு படத்தை எல்லாருமே பிடிக்குதுன்னு சொல்றதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஆ ஆச்சரியம். மெஜாரிட்டியா பொதுப்பண்பான ஆடியன்ஸ். அந்த நடிகர்களோட ஃபேன்ஸ தவிர ஃபேமிலியா முக்கியமா லேடீஸ், வயசானவங்க பார்த்துட்டு அந்த படத்த பிடிக்குதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வம். தனியொருவன் வந்த டைம்ல அந்த படத்துக்கான ரெகக்னேஷன் கிடைச்சது. வெறுமனே ரீமேக் படங்கள வந்து பண்ணிட்டு இருந்தாரு ராஜா அவர்கள். ஆனா அதுவே வந்து ரொம்ப கஷ்டம். ரீமேக் பண்றது ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த படங்கள்லாம் பார்த்தா நான் ரொம்ப வருஷம் ரீமேக்கே கிடையாது. ஒரிஜினல் படங்கள்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமா. அந்த படத்துல வந்து ஒரு படத்த வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ணதுல. உனக்கும் எனக்கும். அது அவரு சந்தோஷ் சுப்ரமணியம் மத்த படம் ஃபர்ஸ்ட்டு படம் எம். குமரன் எல்லாமே ஸ்ட்ரெயிட் படம் மாரியே இருக்கும். எதுவுமே ரீமேக்குங்கிற சாயலே இருக்காது. ஏன்னா கல்ச்சரிஸ்டிக்காவே நெறைய வேரியேஷன்ஸ் வரும். ஆனா அது எல்லாமே பேர் பண்ணி பக்காவா தமிழ் படம் ஸ்ட்ரெயிட் படம் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் குடுத்துருப்பாரு மோகன் ராஜா அவர்கள். உனக்கும் எனக்கும்ல வந்து ஸ்டார்ட்டிங்ல பிரபுவும் அந்த படத்தோட வில்லனும் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. வெட்டிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வெட்டலான்னு பாக்குற முடியலையே. என்னைக்கு தான் என் பையனை ஜெயிக்க போறேன்னு பாப்போம். சோலி மாரி போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவரு வந்து வில்லன் வந்து பிரபுவ வந்து வெட்டிருவாரு. ஸோ நான் உன்னை எப்போ வெட்ட போறேன்னு தெரில. நீ ஏன் வெட்டிட்டு இருக்கேன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த வெட்ட போறேன்னு தெரிலங்கிறது வந்து கிளைமேக்ஸ்ல வந்து நடக்க போற ஒரு விஷயம் தான் அது. ஸோ அப்போ வந்து என்னன்னா, கிளைமேக்ஸ்லயுமே அவர்னால வெட்ட முடியாது. அவர ஃபோர்ஸ் பண்ணி திரிஷா மேடத்துக்கு தாலி கட்ட போவாங்க. அந்த டைம்ல வந்து அவர் ஒரு பெரிய சாமியோட இத எடுத்துட்டு போய் குத்துறதுக்கு போவாரு. குத்துறதுக்கு போகும்போது எல்லாருமே பிரபு சார் தான் குத்துனாங்கன்னு நெனைப்பாங்க. ஆக்சுவலா பிரபு சார் குத்தியிருக்க மாட்டாரு. அதுக்கு முன்னாடியே ஜெயம் ரவி சார் வந்து வெட்டிருவாங்க. ஆனா அந்த பழிய வந்து அவர் ஏத்துட்டு போவாரு. ஜெயிலுக்கு பிரபு சார் வந்து அந்த பழிய ஏத்துட்டு போவாரு. கடைசி வரைக்குமே அவர்னால அவன வந்து வெட்டவே முடியாது. ரியல் லைஃப்லயும். அத மீன் பண்ணி தான் அந்த டயலாக் வச்சிருப்பாங்க. கிளைமாக்ஸுக்கு உண்டான டயலாக இங்க இன்டர்லேட் பண்ணியிருப்பாரு மோகன் ராஜா சார். அது வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸான ஒரு 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 சிங்க் அது. எக்ஸ்ட்ராடினரி மூவி அது. ஆல் டைம் ஃபேவரட். அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அரசியல் ரீதியான படம். எண்ணுயிர் தோழன். இப்போ எல்லாரும் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்த கட்சி வந்து தோத்து ஒரு மாதிரி அந்த கட்சி தலைவரே வந்து தோத்து உட்காந்துட்டுருக்காரு. 2026 எலக்ஷன்ல. ஸோ அந்த கட்சியோடைய எஸ்டிடி வரலாறு அதெல்லாம் நீங்க போய் பார்க்கணும்னா, அந்த படத்த போய் தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா, படைப்பாளர்களுக்கு வந்து விருத தாண்டி, அங்கீகாரம் எல்லாத்தையும் தாண்டி, அந்த படைப்பு வந்து மக்கள் மனசுல எவ்வளோ காலங்கள் நிக்கும். அதுதான் வந்து அவங்க ஜெனரேஷனுக்கும் அவங்க பேர நிலைநிறுத்தி வைக்கும். பாரதி ராஜானா டக்குனு சிவப்பு ரோஜாக்கள், முதல் மரியாதை, 16 வயதிலேருந்து தான் ஒரு கூட்டம் சொல்லும். ரொம்ப லைஃப் சேலஞ்சிங்கா அரசியலா பார்க்குற கூட்டம் வந்து எண்ணுயிர் தோழன் படத்த தான் வந்து சொல்லும். அந்த படம் வந்து ரயில்ல திருச்சி ரயில்ல வந்த தலைவர பத்தின ஓப்பனிங்கு. அது என்னென்ன ஒரு சுயநலத்துக்காக தொண்டன் எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கைய தொலைக்கிறாங்கிறது தான் படம். அதுல அந்த ஹீரோவா நடிச்சவரு இப்ப சமீபத்தில இறந்துட்டாரு. பாபு அவரு பேரு. அவருக்கு ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல வந்து விஷம் வைக்கிற மாரி ஒரு காட்சி. அப்ப வந்து அந்த பால்ல விஷத்த வந்து வடிவுக்கரசி அக்காவா இருப்பாங்க அந்த படத்துல ஹீரோவுக்கு. அவங்க குடிச்சிருவாங்க. செய்ய உடம்பு சேர்த்து சாவர காலத்துல பாலை கீழ குடிச்சு சந்தோஷமா சாவு போ. போபாலில் விஷவாயு தாக்கி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மரணம். போபால் எங்கடா இருக்குது? நம்ம நாயர்கிட்ட பால்ல கீதுப்பா. குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருமே கவலைக்கிடமாக இருப்பதாக பரவலாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. மேலும் விஞ்ஞானம் வளர வளர மனித சமூகத்திற்கு அழிவுகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன என்று மேல்நாட்டு அறிஞர்கள் கூறுகின்ற
குடிக்க போகும்போது இவர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. பேப்பர் படிச்சுட்டு இருக்க போகும்போது விஷவாயு தாக்கி சில பலி இந்த மாரி வரும். அங்க அவங்க குடிச்சுக்கிட்டு உயிருக்கு சாகறக்கு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க அது இன்டர்கனெக்ட் ஆகி வரும். ஸோ இந்த இன்டர்கனெக்ஷன் சீன் வந்து படத்துல வந்து பக்காவா சிங்க் ஆகிருக்கும். ஒரு ஃபிலிம் மேக்கரா, ஒரு முதிர்ந்த ஃபிலிம் மேக்கர் அனுபவம் ரீதியான ஒரு ஆளோடைய ஒரு ரைட்டிங் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். பாரதி ராஜா யாருங்கிறத வந்து ஃபுல்லா ப்ரூவ் பண்ணியிருப்பார் அந்த சீன்ல. எக்ஸ்ட்ராடினரி மூவி. தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய படம். மெட்ராஸ் படத்துல கார்த்தி அவர்களுக்கு வந்து அம்மாவா நடிச்சிருப்பாங்க ஒருத்தங்க. அவங்க தான் அந்த படத்துல ஹீரோயின். தயவு செஞ்சு இந்த படத்த பாருங்க. முடிஞ்சா கண்ணதாசன் அவர்களுடைய வனவாசம் வனவாசம் புக்கையும் படிங்க. நம்ம 2ம் பார்த்து படிச்சீங்கன்னா, இப்போ தோத்த கட்சி வந்து எப்பவுமே கட்சியே ஆள முடியாது. அந்த மாரி இருக்கும். உங்க மனசு வந்து மாறிரும். நம்ம எபிசோடோட லாஸ்ட் படம் உதிரி பூக்கள். இது ஒரு அழகான படம். ஒரு வில்லனுடைய சைக்காலஜிக்கல் வில்லனோட நம்ம வில்லன்களோட ஒரு இத வந்து நம்ம ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து நான் சைக்காலஜிக்கல் வில்லன்ங்கிற மாரி ஒரு கன்டென்ட்ல வந்து நான் பேசியிருப்பேன் இந்த வில்லன பத்தி. இது ஒரு ஹீரோவாவே இருப்பாரு படத்துல. ஆனா இவரு தான் வில்லனும் கூட. அவருடைய சுயநலத்துக்காக ஒரு ஊரையே எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காருங்கிறது தான் இந்த கதை. கிளைமேக்ஸ்ல வந்து என்ன இதெல்லாம்? ஹீரோயினோட தங்கச்சி மேல இவர் ஆசைப்படுவாரு. ஆனா அவங்களுக்கு வேற ஒரு லவ்வர் இருக்கும். வந்து அந்த பெண்ண வந்து ரேப் பண்ண மாட்டாரு. ஒரு ரூம்குள்ள போய் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா வந்து அவுப்பாரு. அவுக்கம் போம்போது வந்து வெளிய வந்து ஆக்சுவல் ஹீரோ உட்காந்துருப்பாரு. அவரு செடியிலருந்து ஒவ்வொரு பூவையும் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு பூவா அங்க புடுங்கி போட்டுக்கிட்டு இருக்க, அங்க உள்ள வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா ரிமூவ் ஆகுறது கட்டாயி வரும். ஸோ அங்க ஒரு ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்ணுவாரு. இங்க வெளிய உட்காந்துருக்கிற அந்த பெண்ணுடைய காதலன் வந்து ஒரு பூவ புடுங்குவாரு. ஸோ இத இன்டர்கட் பண்ணி உதிரி பூக்கள்ங்கிற டைட்டிலுக்கே வந்து உண்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அங்க கிடைக்கும். ஒரு மாஸ்டர் கிளாஸ் வந்து ஒரு நல்ல இலக்கியத்தோட ஒரு நாவல்ட்டிய பேஸ் பண்ணின படைப்பு தான் உதிரி பூக்கள். மகேந்திரன் சாரோட ஜானி, நண்டு இதெல்லாமே வந்து முள்ளும் மலரும் எக்ஸ்ட்ராடினரி கல்ட்டு. காலத்துக்கும் அழிக்க முடியாத ஒரு பேர் மகேந்திரன் சாரோட பேரு. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு ரிலேட்டான இந்த சீனுக்கும் சூழலுக்கும் தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணின படத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. வலி நிவாரணிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.